நகர்ல நெய் சோறோட சிக்கன் அண்ட் மட்டன் காம்போ வெரைட்டிஸ்லாம் வச்சிருக்காங்களாம். இதை கேள்விப்பட்ட உடனே அப்போ வர இந்த சின்ன ரோட் சைட் கடை எக்ஸாக்டா டி நகர் நட்டேசன் பார்க் ஏரியால லொக்கேட் ஆகியிருக்கு. ஆல்ரெடி இவங்க தேர் பிரியாணின்னு ஒரு ஷாப்பை தனிகாச்சலம் ரோட்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இந்த பிரான்ச்ல என்ன ஹைலைட்னா நெய் சோறோட இவங்க கொடுக்குற நான்வெஜ் காம்போ வெரைட்டிஸ், அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல. மதியம் 1 மணிக்கு இந்த ஷாப்பை ஓபன் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடியே கூட்டம் சேர்ந்துரும். ஸோ கொஞ்சம் சீக்கிரமா போறது நல்லது. நான் ஆர்வ கொள்ளாறுல 12 மணிக்கெல்லாம் போயிட்டேன். இந்த கூட்டத்தில் அடிச்சு பிடிச்சி முதல்ல ஒரு மட்டன் தலைக்கறி காம்போவும் அண்ட் சிக்கன் பெப்பர் கிரேவி காம்போவும் வாங்கியாச்சு. அண்ட் சைட்ஸுக்கு கொஞ்சம் அனியனும் அண்ட் பிரெட் அல்வாவும் வச்சு தந்தாங்க. முதல்ல இந்த சிக்கன் காம்போவை தான் ட்ரை பண்ணேன். இதோட பிரைஸ் 80. அண்ட் சும்மா சொல்லக்கூடாது, 80 ருபீஸ்க்கு ஒர்த்தான டிஷ். நெய் சோர்ல நல்லா தாராளமாக கீ ஊற்றி சமைச்சிருக்காங்க. அண்ட் இந்த கிரேவியோட வச்சு சாப்பிடும் போது ஒரு தரமான டேஸ்ட். சிக்கனை பொறுத்தவரை நல்லா ஸ்பாஞ்சியாகவே குக் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரேவியில் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால இதோட டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. அப்படியே இந்த மட்டன் தலைக்கறி காம்போ பக்கம் வந்தனா ₹110க்கு ஒர்த்து மேக்ஸான காம்போ. தலைக்கறியை பர்ஃபெக்டா குக் பண்ணிருக்காங்க. அதுவும் கீ ரைஸ்ல பிணைஞ்சு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட். இந்த தலைக்கறியை ட்ரை பண்ணனா கொஞ்சம் சீக்கிரமாவே வரணும், ஏன்னா இந்த டிஷ் தான் இங்க ஃபர்ஸ்ட் காலி ஆகும். நெக்ஸ்ட் சிக்கன்ல தனியா இந்த உப்பு கறியை வாங்கி ட்ரை பண்ண. ₹40க்கு நல்லா தாராளமாவே குவான்டிட்டி இருந்துச்சு. அண்ட் பேருக்கு ஏற்ற மாதிரியே உப்பு நல்லா தூக்கலா வரமிளகெல்லாம் போட்டு சமைச்சிருந்தாங்க. உப்பு கறி ஃபேன்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓவராலா மதிய லஞ்சுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்பாட்டை தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த கடையை தாராளமா செக் இன் பண்ணி பாருங்க. அண்ட் மற்ற டிஷஸோட பிரைஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இந்த டிஷஸை டெய்லி சாப்பிட்றது அட்வைசபிள் இல்ல, மந்த்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கறது நல்லது. பிகாஸ் இந்த டிஷஸ்ல கொஞ்சம் ஆயில் அதிகம்.